அனைவருக்கும் வணக்கம். வின் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சி இது. நம்ம எங்களுக்கும் இது 3ஆம் ஆண்டு. தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். அதற்காக பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் பிரபாகரன் அவர்களுக்கு ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நிகழ்ச்சி எப்போது வெற்றி பெறுகிறது? யாராவது கரெக்டா சொல்லுங்க. ஒரு நிகழ்ச்சி, இந்த 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சி நடத்துற பிரபாகரன் அவர்கள், அவரை சார்ந்த யுவராஜ் அவர்கள், மேடம் கீதா பிரியன் அவர்கள், கௌரவ தலைவர் இளவன் அவர்கள், ஒரு நிகழ்ச்சி ஒரு சங்கம் எப்படி வெற்றி பெறுகிறது என்று ஒரு அடையாளம் எப்படி என்று சொன்னால் நன்றாக இருக்கும். இல்ல நானே சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் நீங்க பார்த்திருப்பீங்க பங்கேற்று இருக்கிறார்கள். ஒரு காவல்துறை அதிகாரிகள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் என்றால் அந்த நிகழ்ச்சியானது வெற்றி பெற்றது என்பதுதான் அர்த்தம். ஏன்னா சாதாரணமாக காவல்துறை அதிகாரிகள் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்க மாட்டார்கள். ஒரு நிகழ்ச்சி, அதுவும் பத்திரிகை சார்ந்த நிகழ்ச்சி, ஒரு சங்கம் சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் என்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் எனது பாசத்திற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பிரபாகரன் அவர்கள். பிரபாகரன் அவர்களுடைய நல்ல எண்ணம், பிரபாகரன் அவர்களுடைய நல்ல நோக்கம், அவருடன் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் யுவராஜ் அவர்கள், இவர்கள் எல்லாம் பத்திரிகை எப்படி நடத்த வேண்டும், பத்திரிகைகளில் செய்திகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை அருமையாகவும் தெளிவாகவும் அந்த பத்திரிகையில் எழுதுவதால் தான் இன்றைக்கு காவல்துறை அதிகாரிகள் இந்த மேடையில் 4 பேர் வந்து, அசிஸ்டன்ட் கமிஷனர் 2 பேர், இன்ஸ்பெக்டர் 2 பேர். இது மிகப்பெரிய விஷயம். இதற்கு நம்ம பெரிய கரகோஷம் பிரபாகரன் அவர்கள் கொடுக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இது வெற்றிக்கான ஒரு அடையாளம், வெற்றிக்கான ஒரு நிகழ்ச்சி. அதே போல் இந்த பத்திரிகையாளர் சங்கம் காவலர் பார்வை தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த விழாவிலும் சரி, அவருடைய பத்திரிகையும் சரி, மேன்மேலும் வளர வேண்டும். அவர்களுக்கு எப்போதும் உறுதுணையாக எங்களை போன்ற சகோதரர்கள் அவர்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.